சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வாரத்துக்கான ப்ரோமோலாம் வந்துட்டு அட்டகாசமாக வெளியாகியிருக்குது. இந்த ப்ரோமோல வந்துட்டு என்ன இருக்குது? யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க இருக்கிற சுற்று என்ன அப்படின்னு சொன்னா, மணிரத்னத்தின் மௌன ராகங்கள் சுற்று தான் இந்த வாரம் நடக்க இருக்குது. அப்படின்னு சொன்னா, அட்டகாசமான பாடல்கள் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளுடைய போட்டியாளர்கள் குடுத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோமோல யாரு பாடுற மாதிரியான ப்ரோமோ எல்லாம் வெளியா இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அருளினி. அருளினி என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் தான் பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலுக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அழகம் பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டை வந்துட்டு கண்ணை மூடி கேட்கும்போது அப்படியே ரியல் ரோஜா மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமா நம்மளுடைய அருள்னி வந்து இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. சூப்பராகவே இந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த பாடலுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அருளினியோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து நம்மளுடைய சூப்பர் ஹீரோ சரத் என்ன பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உசுரே போகுதே உசுரே போகுதே என்ற பாடலை தான் பாடியிருக்கிறாங்க. உண்மையா இந்த ஒரு பாடலை கேட்டுட்டு எல்லாருடைய உசுருமே போப்பது. அந்த அளவுக்கு சூப்பரா செமையாவே இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. இதுக்காக அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. நம்மளுடைய கார்த்திக் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நான் போட்டியாளரா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி நீ பாடுறன்ற மாதிரி அப்படியே ஓடி போய் சரத்தை வந்து கட்டிப்பிடிச்சு விஷ் பண்ணியிருப்பாரு. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வர வர வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து என்னென்னலாம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரத்தோட ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ஆவலாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு பேணி இருக்கிறாரு நம்மளுடைய சரத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதைத் தொடர்ந்து நம்மளுடைய பொக்கிஷியா என்ன பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு என்ற பாடலை தான் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை யாரு பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனுபமா தான் இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடின இவருடைய முதலாவது பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு என்ற பாடலை தான் இவர் பாடியிருப்பாரு. சும்மா வேற லெவல் ஹிட் தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில நிறைய பாடல்களை வந்துட்டு இவங்க பாடியிருக்கிறாங்க. காதல் தேசம் படத்திலையுமே வந்துட்டு பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாய்ஸ் திரைப்படத்திலையுமே வந்துட்டு மாறோ மாறோன்ற பாடலையுமே வந்துட்டு இவங்க தான் பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்களுடைய இசையில வந்துட்டு இவங்க கொடுத்திருக்கக்கூடிய நிறைய பாடல்கள்ல இந்த ஒரு முதலாவது பாடலான கொஞ்சம் நிலவு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பாடலை தான் நம்மளுடைய பொக்கிஷா வந்துட்டு அவங்களுக்கு முன்னாலேயே பாடி இருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி பாடி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்வேதா மற்றும் முகேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வீரபாண்டி கோட்டையில என்ற பாடல் தான் பாடி இருக்கிறாங்க. முகேஷ் வந்துட்டு எல்லா வாரங்கள்லயுமே வந்துட்டு செமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தாரு. போன வாரத்திலயுமே வந்துட்டு ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடல் அட்டகாசமா கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த ஒரு சுற்றுலையுமே வந்துட்டு வீரபாண்டி கோட்டையிலேயே தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இதை தொடர்ந்து நம்ம எல்லாருமே இப்போ ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, வீரபாண்டி அவங்க தான். வீரபாண்டி அவங்க வந்துட்டு போன சுற்றுல வந்துட்டு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. வீரபாண்டி வந்துட்டு போன வீக்ல கார்த்திக் ராஜா சாருக்கு முன்னால எங்கே செல்லும் இந்த பாதைய அவ்வளவு ஃபீல் பண்ணி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. கார்த்திக் ராஜா சாரே அவருக்கு கிட்ட போய் நின்று அவர் பாடுறதை மெய் மறந்து ரசிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பராகவே பாடியிருப்பாரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் செமையாவே கலக்கிருக்கிறாரு நம்மளுடைய வீரபாண்டி. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்ற பாடலை தான் அப்படி பாடியிருக்கிறாரு. அவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த ஒரு பாடலுக்காக வந்துட்டு அவருக்கு கோல்டன் ஷவருமே கொடுக்கப்படுது. கோல்டன் ஷவர் என்றதை தாண்டி இவருக்கு வந்துட்டு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கு கொடுக்கப்படுது. நடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த கோல்ட் பேப்பரை வந்துட்டு அவருக்கு மேல தங்களோட கையால தாங்களே அப்படியே தூவி விடுறாங்க. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது. அந்த அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். நீங்க இதுல யாருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த ப்ரோமோல வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.